கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போமாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வருடத்தில் 12வது கூடுகையை இந்த இடத்தில் நீர் நடத்தி தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். 12 மாதங்களும் 12 வார்த்தைகளை 12 விதமாக எனக்கு போதித்து இந்த இடத்திலிருந்து என்னோடு இருந்து நீர் பேசுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இன்றைய தினம் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் நன்மையாக்கி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இங்கே என்ன தேவையான வார்த்தைகளோ நீங்கள் என்னோடு இருந்து பேசுங்கப்பா. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே தான் நம் ஆண்டவர் பிறக்கிறார். இதை தான் நாம் இன்றைக்கு இந்த வருடம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஒட்டி கிறிஸ்து பிறப்பின் செய்தியை ஒரு வித்தியாசமான கோணத்தில் கர்த்தர் எனக்கு தந்து இங்கே இருந்து அவர் என்னோடு இருந்து பேசுகிறார். மத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். லூக்கா 3வது அதிகாரம் இந்த மாதிரியாக சொல்கிறது. 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். நீங்கள் வேதத்தை பைபிளை படிக்கிறவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன் அங்கே யாக்கோபின் மகன் யோசேப்பு, இங்கே ஏலியின் மகன் யோசேப் என்று சொல்லி இருக்கிறது. வேதத்தில் குளறுபடி இருக்கிறது என்று. வேதத்தில் ஒரு குளறுபடியும் கிடையாது. எல்லா வார்த்தைகளும் சத்தியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஜோடி ஜோடான வார்த்தைகளை வேதத்தில் நாம் காணலாம். தாவீதின் வம்சத்திலே பத்சேபாளுடைய மனைவி பிறந்ததுதான் சாலோமேனும் நாத்தானும். சாலோமன் சந்ததியில் வருகிறவர் தான் யாக்கோவின் மகன் யோசேப்பு. நாத்தான் சந்ததியில் வருகிறவர் தான் ஏலி. அன்றைய காலகட்டத்தில் ஏலிக்கு ஒரே மகள் மரியாள் மட்டும் இருக்கிறாள். இந்த மரியாளை யோசேப்புக்கு நியமித்து திருமணம் செய்து கொடுக்கும்போது இந்த ஏலியின் சொத்து, பரம்பரை சொத்தை யோசேப்புக்கு கொடுக்க வேண்டும். அப்போது அங்கே அவனுக்கு ஏலிக்கு ஆண் மகன் இல்லாததினால் ஒரே ஒரு மகள் மரியாள் இருக்கிறதுனால் அந்த யாக்கோவின் மகன், தாவீதின் வம்சத்தில் வருகிற யாக்கோவின் மகன் யோசேப்பை தாவீதின் வம்சத்தில் வருகிற நாத்தானின் மகன் ஏலி இந்த மரியாளை திருமணம் செய்து கொடுக்கும்போது அந்த ஒரு தத்தெடுத்து மகனாக அறிமுகப்படுத்துகிறான். அப்படி அறிமுகப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எண்ணாகமம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் போது இதை புரிந்து கொள்ளலாம். லூக்கா 1வது அதிகாரம் 27-31 வரை வசனங்கள். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாள் கன்னி பெண், 14, 15, 16 வயது பிராயமுள்ள ஒரு கன்னி பெண். அவள் பரிசுத்தமான பெண். அவள் எந்த ஆண்களையும் அறியாத பெண். திடீரென்று தேவதூதன் வருகிறான். வந்து மரியாளை, உன்னுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியால் குழந்தை பிறக்கும் என்று சொல்லும்போது மரியாள் பயப்படுகிறாள். அவளுக்கு 34வது வசனம், 1 லூக்கா 34, 35 வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பாவம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அவளுக்கு விளக்கி சொல்லிக் கொடுக்கிறான் தேவதூதன். பரிசுத்த ஆவியின் மூலம் உனக்கு குழந்தை பிறக்கும், அதை பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் உன் வயிற்றில் பிறக்கிறது என்று சொன்னதும் அவள் சந்தோஷப்படுகிறாள். 46வது வசனம், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மத்தேயு அதிகாரத்திலே இந்த மாதிரி எழுதியிருக்கிறது. இந்த இயேசு பிறப்பை பற்றி, ஆண்டவரை பிறப்பை குறித்து மத்தேயு அதிகாரத்திலும் லூக்கா அதிகாரத்திலும் எழுதியிருக்கும். மற்ற மார்க்கு, யோவான் அதிகாரத்திலே எழுதியிருக்காது. இங்கே மத்தேயு அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். 1 முதல் 1வது அதிகாரம் 19 முதல் 25 வரை. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தாள். அவள் புருஷனாகிய யோசேப்பு ஒரு நீதிமானாக இருக்கிறான். நீதிமான் என்று சொன்னால் தேவனோடு நல்ல உறவோடு இருக்கிறவன் நீதிமான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவன் நீதிமான். நேம பிரமாணத்தின்படி வாழ்கிறவன் தான் நீதிமான். அவன் நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்துறது. இவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொல்லி இவன் ரொம்ப மனவேதனையாக இவளை இரகசியமாக தள்ளிவிட வேண்டும் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ பயப்படாதே, உன்னுடைய மனைவியின் மரியாளுடைய வயிற்றில் உற்பத்தி ஆக்கி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகியிருக்கிறது. அவள் ஒரு நல்ல பொன், அவள் வேற புருஷனை அறியாதவள், அதனால் நீ பயப்படாதே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இங்கே இந்த தேவதூதன் உரைக்கிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து பிறக்குவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதப்பட்டிருக்கிறார். லூக்கா 2வது அதிகாரம் 21 முதல் 24 வரை. லூக்கா 2வது அதிகாரம் 21 முதல் 24 வரை. பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உற்பவித்ததற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டியபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இந்த பிள்ளை பிறக்குவதற்கு முன்பே
இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று தேவதூதன் சொன்னபடியே நம்முடைய ஆண்டவருக்கு இயேசு என்று பெயரிடுகிறார்கள். மோசேயின் நியமப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியமப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய நியமப்பிரமாணத்தில் சொல்லியிருந்தபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். 8வது நாள் விருத்த சேதனம் ஒரு ஆண் பிள்ளைக்கு செய்ய வேண்டும். அதன் பிறகு 32 நாள் தாண்டி 40வது நாள் அங்கே யூதர்கள் ஆண் பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போக வேண்டும். நீங்கள் லேவியராகமம் 12வது அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இங்கே இப்போது வாசிப்பதற்கு சமயம் கிடையாது. இவர்கள் இந்த பிள்ளையை இந்த லேவியராகமம் 12வது அதிகாரத்தின்படி இந்த பிள்ளை பிறந்து 40வது நாள் தேவாலயத்திற்கு எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். லூக்கா 2வது அதிகாரம் 36, 37, 38 ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆசேருடைய கோத்திரத்தாள் பானுவேலின் குமாரத்தி அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. இங்கே புதிய ஏற்பாட்டிலே நாம் அன்னாள் என்றும் ஒரு தீர்க்கதரிசியை இங்கே பார்க்கிறோம். அவள் கன்னிப்பிராயத்தில் திருமணமானது. கன்னிப்பிராயத்தில் திருமணமாகி அவள் ஒரு 14-15 வயதிலே திருமணமாகி அவளுக்கு ஒரு 7 வருடம் புருஷன் இருந்து புருஷன் இறந்து போகிறார். அவள் இந்த தேவாலயத்திலே இங்கே இரவும் பகலும் உபவாசம் பண்ணக்கூடியவளாக இருக்கிறார். ஆசேரை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக வரலாறு பின்னணியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 12-13வது வசனம். பின்பு லேயாளின் வேலைக்காரைய சில்பாள் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். லேயாள் யாக்கோபின் மனைவி. லேயாள் யாக்கோபின் மனைவி. யாக்கோபு பதானராமிலே போகிறார். தன் மாமனாருடைய வீட்டிலே ராகேலை காண்கிறார். ராகேல் நல்ல அழகுள்ளவளாக இருக்கிறார். ராகேலுக்கு வேண்டி 7 வருடம் வேலை செய்கிறார். ராகேலை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பதிலாக லேயாளை அனுப்புகிறான் யாக்கோபு. இரவு நேரத்தில் திருமணம் ராகேலோடு நடக்கிறது. அடுத்து புருஷனோடு வாழ்வதற்கு வேண்டி இரவு நேரத்தில் லேயாளை அனுப்புகிறாள். லேயாள் ஒரு கூச்ச பார்வை உள்ளவள். நம் வேதத்தில் படிக்கும்போது கூச்ச பார்வை. கூச்ச பார்வை என்று சொன்னால் மங்கின பார்வை. மங்கின பார்வையானதினால் அவளை அங்கே ஊரில் யாரும் திருமணம் செய்யவில்லை. திருமணம் செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. இவள் ஒரு சோர்வடைந்தவளாக இருக்கிறாள். இவள் சோர்வடைந்தவளாக இருக்கிறதுனால் ராகேலுக்கு பதிலாக லேயாளை இந்த லாபான் இரவு நேரத்தில் வாழ்வதற்கு அனுப்பி அன்று அவள் ஒன்றுமே வார்த்தைகள் பேசாமல் கலக்கத்தோடு மன சோர்வோடு இருந்து மறுதினம் காண்கிறார் யாக்கோபு. என்னை ஏமாற்றி விட்டீர்களே என்று. அப்போது 7 நாள் இவளோடு வாழுங்கள், இன்னும் உனக்கு ராகேலை தருகிறேன், மூத்தவள் இருக்க இளையவளை தருவது நியாயமல்ல என்று சொல்லி 7 நாள் தாண்டி ராகேலையும் கொடுத்து இவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது லேயாளுக்கு பிள்ளை கிடையாது. பிள்ளை இல்லாமல் இருந்து, ஆனால் இவளுடைய சிறுமையை பார்த்து கர்த்தர் இவளுக்கு லேயாளுக்கு ரூபன் என்ற ஒரு மகனை கொடுப்பார்.
அடுத்து லேவி என்று இரண்டாவது மகனை கொடுப்பார். அடுத்து மூன்றாவது யூதா என்ற ஒரு மகனை கொடுப்பார். அடுத்து இப்படி பிள்ளை 6 பிள்ளைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் சில்பாள் அவளுடைய வேலைக்காரை மூலம் பிறக்கிற பிள்ளைதான் இந்த ஆசேர். யாக்கோவுக்கு 8வது பிள்ளை. ஆனால் லேயாள் அந்த சமூகத்திலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள். அவளை திருமணம் செய்வதற்கே யாரும் கிடையாது. ஆனால் அந்த லேயாளுக்கு பிறக்கிற பிள்ளைதான் லேவி கோத்திரம், யூதா கோத்திரம். லேவி கோத்திரமாகவும் யூதா கோத்திரமாகவும் இவர்கள் வளர்ந்த பிறகு லேவி கோத்திரத்திலிருந்து வருகிற சாமுவேல் அரசர்களை நியமிக்கப்படக்கூடியவர்களாகவும், யூதா கோத்திரத்திலிருந்து வருகிற தாவீது ஒருங்கிணைந்த இஸ்ரவேலின் அரசனாகவும், தாவீது வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறவராகவும் வருகிறதை நாம் காண்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், உங்கள் சிறுமையை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். நீங்கள் சிறுமையை எண்ணி பார்த்து யார் யார் கவலையோடு இருக்கிறார்களோ உங்களை ஆண்டவரால் உயர்த்த முடியும். எந்த சந்தேகமுமே கிடையாது. உங்கள் சந்ததிகளை ஆண்டவரால் உயர்த்த முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் தேவனை நம்பி தேவனை தொழுது தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நிச்சயமாக நீங்கள் யார் யார் சிறுமைப்பட்டிருக்கிறீர்களோ, யார் யார் சோர்வடைந்திருக்கிறீர்களோ, யார் யார் நலிவடைந்திருக்கிறீர்களோ உங்களை ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்துவார். அதற்காக நீங்கள் காத்து இருக்க வேண்டும். இந்த 8வது மகன் தான் ஆசேர். இந்த ஆசேரை நாம் இன்னும் பார்ப்போம். 2 நாளாகமம் 30வது அதிகாரத்தில் 6வது வசனம். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சற்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாகிய கர்த்தரிடத்து திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர்கள் திரும்புவார். இங்கே ஒரு நிருபம் அஞ்சற்காரர்கள் கையில் இஸ்ரவேல் தேசத்திலே எல்லா வீடுகளிலும் கொடுக்கப்படுகிறது, எல்லா கோத்திரத்தாருக்கும் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை தொழுது கொள்ள வாருங்கள். யூதா தேசத்துக்கு வாருங்கள். அங்கேதான் எருசலேம் ஆலயம் இருக்கிறது. வாருங்கள், அப்போது இவர்களிடத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒரு நிருபங்களை அனுப்புகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் தனியாக இருக்கிறது, யூதேயா தேசம் தனியாக இருக்கிற எசேக்கியா ராஜா அரசாளும் காலகட்டத்தில் நடக்கிற சம்பவம் இது. 11வது வசனம். ஆகிலும் ஆசேரிலும் மனாசையிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேம் யூதா தேசம். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவங்கள் யாக்கோபின் பிள்ளைகள் 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்கிறார்கள். அதிலிருந்து இப்படி கொஞ்சம் ஆட்கள் இங்கே வருகிறார்கள். அதில் வருகிற ஒரு ஆசேர் சந்ததி கிறிஸ்துவுக்கு முன் 586வது வருடத்திற்கு அதற்கு முன்னுமாக 3 தடவை பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் இவர்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போய் 70 வருஷம் அங்கே அடிமையாக வாழ்ந்து எஸ்ரா தலைமையில் வரும்போது இந்த ஆசேர் கோத்திரமும் யூதா தேசத்திலே வருகிறார்கள். அந்த ஆசேர் கோத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆசேர் கோத்திரத்தில் பானுவேலின் மகள் தான் குமாரத்தி தான் அன்னாள். அவள் ஒரு தீர்க்கதரிசி. ஏன் என்று சொன்னால், நான் இப்படி வரலாறு ரீதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நம்ப வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நம்ப வேண்டும். இதே இப்ப நடந்தது போல முன்காலங்களில் இது 3000 வருடங்களுக்கு முன்பு 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் பிறந்ததை நீங்கள் நம்பி ஆண்டவரை துதித்து அவரை போற்றி அவருக்கு உண்மையாக வாழ்ந்து நீங்கள் ஆசீர்வாதமாக வேண்டும் என்றுதான் இப்படி வரலாற்று பின்னணியத்தோடு நான் இதை உங்களிடத்தில் பேசுகிறேன். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்து
இந்த அன்னாள் தீர்க்கதரிசியை பற்றி நாம் இந்த லூக்கா அதிகாரத்தில் இந்த 3 வசனத்திலே தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. 36வது வசனம், 37வது வசனம், 38வது வசனம். ஏறக்குறை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவள் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் கவலைப்படவில்லை. அவள் பிறருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அவளாக, ஆண்டவர் கர்த்தர் மீட்பர் வருகிறதை காண வேண்டும் என்றுள்ள ஆவலோடு அவள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தாள். கர்த்தர் வருகிறதையே நோக்கி கொண்டிருந்தார். ஆண்டவர் வருகிறதையே நோக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேல் தேவாலயத்திலே அப்போது ஆசாரியர்கள் 18,000 பேர் வேலை பார்க்கிறார்கள். 18,000 பேர் வேலை பார்க்கிறதுனால் 2 வாரம்தான் ஒரு ஆசாரியனுக்கு வேலை கிடைக்கும். இஸ்ரவேல் தேவாலயத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பெண்கள் போக முடியாது, வெளியே தான் பெண்கள் நிற்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே நிற்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமை இருந்த போதிலும் இந்த அன்னாள் அந்த தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் கர்த்தர் வருகிறதை பார்க்க வேண்டும் என்று கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லி அங்கே அவள் தேவனை ஆராதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக, ஒரு ஸ்திரீயாக நாம் பார்க்கிறோம். அவளும் அந்நேரத்திலே நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிறந்து 40வது நாள் தேவாலயத்தில் கொண்டு போகும்போது இந்த அந்நாள் கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும், எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வருவார், அவர் ராஜாவாக வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா தீர்க்கதரிசி எப்ராத்தா பெத்லெகேம் ரெண்டும் ஒரே ஊர் தான். பெத்லெகேமுக்கு தான் இனி ஒரு பெயர் எப்ராத்தா. எப்ராத்தா பெத்லெகேம் ஒரே ஊர். அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பார், பெத்லெகேமிலே பிறப்பார் என்று இந்த மீகா தீர்க்கதரிசி சுமார் 500 கிறிஸ்து பிறக்குவதற்கு 500 வருடங்களுக்கு முன்பே தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார். இதையே ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் சங்கீதம் 68:5, சங்கீதம் 68:5, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளைகள். நீங்கள் யார் திக்கற்று இருக்கிறீர்களோ அவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார், விதவைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வார். சங்கீதம் 68:5 நாம் படிக்கும்போது இப்படி நாம் பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 25 முதல் 35 வசனம் வரை. லூக்கா 2வது அதிகாரம் 25 முதல் 35 வரை. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த சிமியோனும் கர்த்தர் வருகிறதை, கர்த்தர் பிறந்து வருகிறதை கர்த்தருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் சிமியேன். இந்த சிமியேன் என்று சொன்னால் ஆலோசனை சங்கத்துக்கு தலைவர். அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே ஆலோசனை சங்கம் இருந்தது. அந்த ஆலோசனை சங்கத்துக்கு தலைவர் தான் இந்த சிமியேன். அவருடைய மகன் தான் கமாலியேல். பவுல் அப்போஸ்தலர் சவுலாக இருக்கும்போது அவருக்கு குருநாதராக இருந்தவர் தான் கமாலியேல். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அது தெரியும். அந்த கமாலியேலுடைய தகப்பனார் தான் இந்த சிமியோன். அவர் எருசலேமில் நீதி என்ன நான் சொன்னேன், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவர்கள், நியம பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள்.
தேவனோடு நல்ல உறவு வைத்து வாழ்கிறவர் தான் நீதியும். பைபிள் வேதத்தில் அப்படிதான் எழுதியிருக்கும். நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர. இஸ்ரவேலுக்கு அரசன் கிடையாது அன்றைய காலகட்டத்தில். இவர்கள் பாபிலோன் தேசத்தார் சிறைபிடித்து போனதுக்கு அப்புறம் விடுதலையாய் 70 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அதன் பிறகு அரசர்கள் யாரும் கிடையாது. அதனால தான் அரசன் வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். அவன் மேல் பரிசுத்தாவி இருக்குது. பரிசுத்தாவி பெற்ற ஒரு மனிதனாக அன்றைய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியமப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். நியம பிரமாணத்தின் முறையின்படி தாய் தகப்பன்மார் எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவன் சிமியோன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று பேசுகிறார். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து இயேசு பிற ஜாதிகளுக்கு ஒளி. அதுவரைக்கும் இஸ்ரவேல் என்று சொல்லுகிற எபிரேயர்களுக்கு மட்டும்தான் தேவன் கடவுளாக ஆண்டவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்தான் எல்லா ஜனங்களும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, உலகத்தில் எங்கே கடையாந்தரங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை நோக்கி இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவராகத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், இருளில் இருக்கிறவர்களெல்லாம் இயேசுவை தேடி எங்கேயும் போக வேண்டாம். நாம் வீட்டிலிருந்தே நாம் ஜெபித்தால் மதி, நம்முடைய வீடு ஒளியாகும், நம்முடைய வீடு பிரகாசமாகும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகும். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, சிமியோன் பிள்ளையையும் தாய் தந்தையரையும் ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் காண முடிகிறது. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அவளுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். நான் அதுக்கப்புறம் யோசேப்பை நாம் காண முடியாது. யோசேப்பு தன் புருஷனை அவன் இறந்து போயிருப்பார். அதுதான் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இந்த சிமியோன் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று மரியாளோடு சொல்கிறார். நாம் பார்க்கிறோம். பிற ஜனத்தவருக்கு, உலகத்தில் உள்ள யூதர்கள் அல்லாத பிற சமுதாய மக்களுக்கு ஒரு ஒளியாக, எல்லா ஜனத்துக்கும் ஒரு ஆண்டவராக இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். யோவான் 4வது அதிகாரம் 20, 21, 24 வசனங்கள். 20, 21, 24 வசனங்கள். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள்.
இங்கே ஒரு சமாரிய ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீ. இந்த சமாரிய ஸ்திரியை இந்த யோவான் 4வது அதிகாரத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. சமாரியர்கள் என்று சொன்னால் அது ஒரு இஸ்ரவேல் தேசம், 10 கோத்திரத்தார். சவுல், தாவீது, சாலோமன் 3 அரசர்களும் 40 வருடம் அரசாண்டார்கள். சாலோமனுக்கு பிறகு தேசம் 2ஆக உடைந்து இஸ்ரவேல் தேசம் 10 கோத்திரமாகவும், யூதா தேசம் தெற்கு தேசம் 2 கோத்திரம் பென்யமீன் யூதா கோத்திரமாகவும், 2 தேசத்திலும் அரசர்கள் இனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜாக்கள் ஒருத்தரும் தேவனுக்கு பிரியமானவர்கள் கிடையாது. அப்போது கிறிஸ்துவுக்கு முன் 720வது வருடத்தில் அசீரிய ராஜா வந்து படையெடுத்து இங்கே உள்ள எல்லா இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா ஆண் மக்களையும் சிறைபிடித்து வேறு தேசங்களிலே கொண்டு போடுவார். அந்த தேசத்தில் உள்ள ஆண்களை கொண்டு இந்த தேசத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே போடுவார். இதனால் இங்கே இந்த பெண்கள் புற தேசத்து ஜனங்களோடு திருமணமாகி கலப்பு ஜனங்கள் உருவாகிறது. இந்த கலப்பு ஜனங்கள் உருவாகுகிறதுனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் கலப்பினத்தவராக ஆகிறார்கள். இவர்கள் வந்து ஆண்டவர் சொன்னதுபடி வாழாமல் விக்கிரகங்களை வணங்கி அந்த கெர்சி மலையிலே விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். அங்கே உம்ரீம் என்றுள்ள ஒரு மன்னன் இருந்து அந்த கெர்சி மலையை விலைக்கு வாங்கி அங்கே சமாரியா பட்டணத்தை கட்டி அந்த இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரம்தான் சமாரியா. சமாரியா தேசத்திலே இப்படி கலப்பினத்தவர் வாழ்கிறதுனாலே யூதர்கள் அவர்களை வெறுக்கிறார்கள். யூதர்கள் என்று சொன்னால் யூதா தேசத்தில் வாழ்கிறவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்கிற சமாரியர்களை வெறுக்கிறார்கள். அவர்களோடு எந்த உறவும் கிடையாது. இவர்கள் யூதா தேசத்திலிருந்து கலிலியாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 24 மணி நேரத்தில் சமாரியா வழி போகலாம். ஆனால் இவர்கள் எப்ராயிம், எரிகோ, இவர்கள் இந்த யோர்தான் நதி வழி போகும்போது 3 நாட்கள் ஆகும், 72 மணி நேரம் ஆகும். ஆனால் இவர்கள் இந்த யூதா தேசத்தில் உள்ள ஜனங்கள் யூதர்கள் 72 மணி நேரம் பிரயாணம் பண்ணுவார்கள் கலிலியாவுக்கு போகவும், கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு வரவும். இந்த 24 மணி நேரம் பிரயாணத்தை தவிர்த்து இந்த சமாரியா வழி போக மாட்டார்கள். அப்படி உள்ள சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற சமயத்தில் 30 வயதுக்கு அப்புறம் அவர் ஊழியத்துக்கு வருகிறார். ஊழியத்துக்கு வரும்போது சீசர்களோடு இவர் சமாரியா தேசத்திற்கு போக வேண்டும், சமாரியா பட்டணத்தின் வழிதான் போக வேண்டும் என்று இவர் தேர்ந்தெடுத்து 6ஆம் மணி வேளையிலே இவர் சமாரியா தேசத்தில் போகிறார். 6ஆம் மணி வேளை. அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றண்டையில் போகும்போது இவர் வந்து உட்கார்ந்து விட்டு 6ஆம் மணி வேளை என்று சொன்னால் மத்தியானம் 12 மணி. யூதர்கள் 6ஆம் மணி வேளை என்று எழுதியிருக்கிறது, மத்தியானம் 12 மணி. அப்போது சீசர்களோடு சொல்வார், நீங்கள் போய் உணவு தயார் பண்ணி வாருங்கள் என்று இவர் தனியாக அமர்ந்திருக்கும் போது சமாரியா ஸ்திரீ ஒரு பொன் தனியாக தண்ணீர் எடுக்க வருவாள். அப்போது இயேசு அந்த சமாரிய ஸ்திரீயோடு தாகத்துக்கு தண்ணிதா என்று கேட்பார். தாகத்துக்கு தண்ணிதா. அப்போது அந்த சமாரிய ஸ்திரீ, நீர் யூதனாய் இருக்க என்கிட்ட எப்படி உனக்கு தண்ணி கேட்கலாம் என்று கேட்பாள் அந்த சமாரிய ஸ்திரீ. அப்போது இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் பேசுவார், நீ என்னை யார் என்று அறிந்திருந்தால் எனக்கு நீ தண்ணீர் தருவை என்று சொல்லி இவர்களுக்குள் வெகுளித்தனமான பேச்சு. அந்த பெண் வெகுளித்தனமான பொன். அந்த பெண் ஆண்டவரோடு உரையாடுகிறாள். ஆண்டவர் அங்கே தனி மனித பிரசங்கம் நடத்தி தனி மனித ஊழியம் செய்கிறார். தனி மனிதருக்கு ஊழியம் செய்கிறதை நாம் காண்கிறோம். அப்போது உனக்கு அப்போது அந்த பொன் சொல்ல, உன்னிடத்தில் பாத்திரம் இல்லை, நீ எப்படி இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் தருவே என்று கேட்கிறாள். அந்த பொன்னிடம் இவர் சொல்வார், நீங்கள் வந்து உங்கள் தண்ணீர் குடித்தால் தாகம் தீரும், என்னுடைய தண்ணீரை நான் உங்களுக்கு தருந்தால் ஜீவ ஊற்றாக இருக்கும், ஜீவித காலம் வரைக்கும் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படாது, அது ஜீவ ஊற்றாக இருக்கும் என்று இவர்கள்
மாறி மாறி இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது அவள் வந்து அந்த ஈவ ஊற்று எனக்கு வேண்டும், அந்த ஈவ தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரோடு கேட்பாள். ஆண்டவர் உடனே சொல்வார், நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு வா, தண்ணீர் தருகிறேன். ஏன் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் தனியாக பெண்களிடத்தில் பேச மாட்டார்கள். அப்போது அந்த பெண் சொல்வாள், எனக்கு புருஷன் இல்லையே என்று சொல்வாள். எனக்கு புருஷன் இல்லையே என்று சொல்வாள். அந்த பெண் உண்மையை சொன்னாள். இயேசு கிறிஸ்து உடனடியாக, நீ உண்மையை சொன்னாய், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது நீ ஒரு புருஷனிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதுவும் உனக்கு புருஷன் அல்ல என்று. அப்போது நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியோ, உண்மையை நீங்கள் சொன்னீர்களே என்று இவள் சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசுகிற நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான், உன்னோடு நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறாள் அந்த ஸ்திரீயோடு. அப்போதுதான் அவள் சொல்லுகிறாள், யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். கிறிஸ்து என்னப்படுகின்ற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அவள் வந்து நேமப்பிரமாணத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை 5 புஸ்தகங்களை அவர்கள் வந்து தோரா என்று சொல்லி அந்த 5 புஸ்தகத்தை தான் படிப்பார்கள். சமாரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். தாவீதின் தீர்க்க தரிசனங்கள், தாவீது வம்சத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், தாவீது குடும்பத்தில் இருந்த அரசர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த உபாகமத்துக்கு அப்புறம் உள்ள யோசுவா முதல் இந்த மல்கியா தீர்க்க தரிசனம் வரை இந்த புஸ்தகங்கள் 34 புஸ்தகங்களையும் படிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஸ்திரீ இந்த உபாகமம் புஸ்தகத்தை, இந்த தோரா புஸ்தகத்தை நன்றாக படித்திருக்கிறவர்களாக நாம் பார்க்கிறோம். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இந்த படித்ததுனால இந்த ரெண்டு வசனமும் மேட்ச் ஆகுது. பார்த்துக்கிடுங்க, பைபிள் படிக்கிறவங்களுக்கு இது தெரியும். இங்கே யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனமும் உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனமும் மேட்ச் ஆகிறது. அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அப்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவர் ஊருக்கு போகிறாள். ஊருக்கு போய் ஊர் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறாள். எல்லோரும் இவளுடைய பேச்சை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வருகிறார்கள். இவர் ஒரு நல்ல ஸ்திரீ. 5 புருஷர்கள் ஒன்றொன்றாக ஒன்றில் இறந்து போயிருக்கலாம், இல்லை ஒன்றொன்றாக ஓரொருத்தர் விவாகரத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இவள் ஒரு நல்ல ஸ்திரீ, வெகுளித்தனமான பெண். அதனால் இவள் ஊரில் போய் கூப்பிட்டு வந்ததும் அந்த கிணற்றண்டைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் வருகிறார்கள். இந்த கிணற்றண்டையில் நாம் இதில் இங்கே ஒரு விசேஷம் இருக்கிறது. யாக்கோபின் கிணறு. நாம் யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகேர் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். சீகேர், இந்த இடத்துக்கு விசேஷங்கள் பலதும் இருக்கிறது. சீகேர் ஊர். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேமின் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த சீகேமிலே ஆபிரகாம் முதலில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள்.
யாக்கோபு அவைகளை சீகேம் ஊரருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். யாக்கோபு வெள்ளி காசு கொடுத்து வாங்கி பதானராமிலிருந்து மனைவி பிள்ளைகளோடு வரும்போது அந்த இடத்தை சீகேம் ஊரை வாங்கி அங்கே கொட்டாரம் போட்டுட்டு அங்கே வாழ்ந்த இடம்தான் இந்த சீகேம் ஊர். அங்கே எல்லா ஆபரணங்கள், இந்த ஆபரணங்கள் லாபான் அங்கே இந்த அசீரியா தேசத்திலிருந்து பதானராமிலிருந்து வரும்போது அங்கே உள்ள தெய்வங்களை ஆபரணங்கள் பண்ணியிருப்பார்கள். அந்த ஆபரணங்களை எல்லாம் இந்த கர்வாலி மரத்தில் அடியிலே புதைத்து இந்த சீகேம் என்னப்பட்ட இந்த இடத்தில் புதைத்து இவர்கள் உண்மையும் உத்தமமாக ஆவியோடு இவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 24வது அதிகாரம், யோசுவா 24வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 1வது வசனம், பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் யோசுவா இங்கே ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறார், ஒரு நாள் கன்வென்ஷன் நடத்துகிறார். யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர செய்து இஸ்ரவேல் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்ததியில் வந்து நின்றார்கள். யோசுவா செல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இங்கே சொல்லி இங்கே ஒரு நாள் இந்த இனங்களுக்கெல்லாம் பிரசங்கித்து கன்வென்ஷன் நடத்தின இடம்தான் இந்த சீகேம் ஊர். அதே மாதிரி யோசேப்பு மரணமடையும் போது ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், தெரியும். யோசேப்பு மரணமடையும் போது யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பார், நீங்கள் இந்த எகிப்தை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு உங்கள் சொந்த கானான் தேசத்துக்கு போகும்போது என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் கானான் தேசத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எலும்புகளை எடுத்து 40 வருடம் மனாந்தர பயணம் பண்ணும்போது இங்கே இருந்து கிளம்பின முதல் சந்ததிகள் எல்லாம் இறந்து போகிறார்கள். 40 வருடத்தில் இந்த 40 வருடத்தில் இந்த இனங்கள் இங்கே இருந்து கிளம்பின முதல் சந்ததிகள் எல்லாம் இறந்து இவர்களை அடக்கம் பண்ணுகிறார்கள். இந்த எலும்பு உயிரோடு இருக்கிறது. இந்த எலும்பை அவர்கள் அடக்கம் பண்ணவில்லை. இவர்கள் எலும்பை, யோசேப்பின் எலும்பை அடக்கம் பண்ணின இடம்தான் 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவிலுள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார்கள். இந்த சீகார் என்றுள்ள இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயோடு பேசுகிற இடம். இது ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற இடம், தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்த இடம். இந்த இடத்திலே தான் ஆண்டவரும் இந்த சமாரிய ஸ்திரீயும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமாரிய ஸ்திரீ இனங்களை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வரும்போது எல்லோரும் சொல்கிறார்கள். யோவான் 4வது அதிகாரம் 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார்கள். 2 நாள் இவரை தங்க சொல்லுதாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை அந்த சமாரிய மக்கள் தங்க செல்லுகிறார்கள். 2 நாள் தங்கி அங்கே கன்வென்ஷன் நடத்துகிறார் நம்முடைய ஆண்டவர். 42வது வசனம், அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இவர் பிற தேசத்திலேயும் ஊழியம் செய்யக்கூடியவராக நாம் காண்கிறோம். பெத்லகேமிலே பிறக்கிறார். பெத்லகேமிலே பிறந்து வளர்ந்து இவர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் காலத்திலேயே பிற மக்களும் இயேசுவை ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இந்த சம்பவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு பதிலாக, என்னையும் அறியீர்கள்,
என் பிதாவையும் அறிவீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். இயேசுவை அறிகிறவர்கள் பிதாவை அறிவோம். அதை தான் இங்கே இயேசு இங்கே கூறுகிறார். 1 யோவான் 2:23 வசனம். 1 யோவான் 2:23 வசனம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். குமாரனை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. அவரை மறுக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிதாவை உடையவர்கள் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன், நம்ம இயேசுவோடு நாம் ஜெபம் பண்ணி நம்ம தேவைகளை அறிக்கையிடுகிறவர்கள் பிதாவையும் உடையவனாயிருக்கிறார்கள். நாம் தேவனுக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். யோவான் 5வது அதிகாரம் 23வது வசனம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். குமாரனை, இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரை கனம் பண்ணாதவர்கள் பிதாவையும் கனம் பண்ணாதவர்கள். அவர்கள் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விரோதிக்கிறார்களோ, எதிர்க்கிறார்களோ, அவரை மதிக்காதவர்கள், அவர்களோடு ஜெபம் பண்ணாதவர்கள் பிதாவையும் மறுதலிக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவனை தான் மரத்திலே சிலுவையிலே அறையப்படுவார்கள். எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நேம பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நாம் யாருமே நேம பிரமாணத்தின்படி நாம் வாழவில்லை. ஆதாம் பிறந்தாக்கிலே ஆதாமே பாவம் செய்தார். இந்த உலக மக்கள் அனைவரும் பாவம் செய்தவர்கள் தான். பாவம் செய்யாத மனிதர்கள் நேம பிரமாணத்தின்படி யாருமே கிடையாது. அதனால் தான் இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் நம்முடைய பாவங்களை சாபங்களை ஏற்று நேம பிரமாணத்தின்படி நாம் வாழாதனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆபிரகாம் எபிரேயரான கல்தேயர் தேசத்திலிருந்து ஆபிரகாமை ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஆபிரகாமை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து அந்த ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும், கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகள் என்று சொன்னால் யூதர் அல்லாத புற ஜாதிகள் எல்லாரையும் சேரும், நம்ம எல்லாரையும் சேரும் குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மயப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நாம் அடிமையாக வாழ்ந்தோம். அவர் இரத்தம் சிந்தி அவர் இரத்தத்தினால் நம்மளை அவர் விலை கொடுத்து நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மையப்படுத்துங்கள். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம், தேவனுக்கு உடைய சரீரம் என்று சொன்னால் நாம் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம் கண் பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம் வாயின் வார்த்தை பரிசுத்தத்தை பேச வேண்டும், நம் சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம் கண்கள் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், நம் சிந்தனை பரிசுத்தத்தை சிந்திக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சிந்தனை பரிசுத்தம், நம் சிந்தனை பரிசுத்தத்தை சிந்திக்கணும், நம் கண் பார்வை பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், நம் வாயின் வார்த்தை பரிசுத்தத்தை பேச வேண்டும், நம் உள்ளம் பரிசுத்தமாக வாழ்ந்து நாம் கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தி நாம் வாழ்வோமாக. நாம் இங்கே இனி கிறிஸ்து பிறப்பு பண்டிகை வருகிறது. நாம் முன்னோர் காலங்களில் கிறிஸ்து பிறப்பு என்று சொன்னால் மதுபானங்களை குடிப்பார்கள். அதுதான் கிறிஸ்து பிறப்பு
நிகழ்ச்சியாக இங்கே நடந்து கொண்டிருந்தது. எங்கே போய் என்ன பிராந்தி குடிக்கலாம், எந்த இடத்துக்கு போகலாம், எந்த சினிமா பார்க்கலாம், அப்படிதான் ஜனங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்று சொன்னால் நாம் பிறருக்கு நன்மை செய்து, நம்முடைய வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தால் நமக்கு ஒரு பிறந்த நாள் வைக்கும்போது நாம் எப்படி அதை நடத்துவோம்? நாம் 10 பேரை கூப்பிடுவோம், கேக்கு வெட்டுவோம், ஆகாரம் கொடுப்போம். இதே போல நாம் கிறிஸ்து, உலகத்தின் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பிறப்பின் இந்த பண்டிகையை கொண்டாடும் போது நீங்கள் அனைவரும் பரிசுத்தமாக, நீங்கள் இந்த யார் யாருக்கு உங்கள் பக்கங்களில் உள்ளவர்களுக்கு அன்பாக அவர்களிடத்தில் அன்பு செலுத்தி அவர்களுக்கும் உணவு கொடுத்து நீங்கள் வாழ்வதுதான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். நாம் அனைவரும் எழுந்து நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இங்கே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க நீங்கள் என்னோடு இருந்து பேசியதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்கள் உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த இடத்திற்கு போகும்போது எங்களுக்கு இரட்சிப்பு கிடைக்கும் என்று உணர்வோடு ஆண்டவரே வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவர்கள். ஆண்டவரே, உம்முடைய காலத்தில் நீங்கள் ஊழியத்தை செய்யும்போது அநேக மறுமை கோட்டுக்குள் ஆண்டவரே நோயாளிகள், பிணியாளிகளில் போல இங்கேயும் உம்மை தேடி வந்தார்கள். ஆண்டவரே, இங்கே தேடி வந்த இவர்களுக்கு வருகிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை இவர்களுக்கு குதூகூலமாக கொண்டாட எல்லா வீடுகளிலும் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இவர்கள் தேவைகளை சந்தித்து புதிய உடை வாங்கவும், வீட்டில் நல்ல ஆகாரங்கள் புசிக்கவும் ஆண்டவரே இவர்களுக்கு என்னென்ன கிறிஸ்து பிறப்பு பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நல்ல முறையில் மன மகிழ்ச்சியாக உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடவும், இவர்கள் ஆலயத்துக்கு சென்று இவர்கள் உம்மை தரிசிக்கவும், உம்மை நேசிக்கவும், உமக்கு பிரியமாக வாழவும் கிருபை செய்யுங்கப்பா. இவங்க வந்திருக்கிறவர்கள் ஒருத்தரும் வெக்கப்பட்டு போகிறதப்பா. இந்த மாதம் முழுவதும் இவர்களை பத்திரமாக நீங்கள் பேலியடைத்து பத்திரமாக இவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் இவர்களை பத்திரமாக வேலியடைத்து ஆண்டவரே இவர்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து இவர்களை வழி நடத்துங்கப்பா. இவர்களுக்கு எந்த இங்கே வந்திருக்கிற யாருக்கும் ஆண்டவரே இந்த டிவி மூலம் பார்க்கிறவர்கள் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் கேட்கிறவர்கள் எல்லாரையும் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒருத்தரும் வெக்கப்பட்டு போகாமல் இருக்க ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மால் கூடும் அப்பா, உம்மால் கூடாது எதுவும் இல்லை அப்பா. இவர் ஆண்டவரே இந்த பிராந்தியத்தை ஒரு ஆசீர்வாதமான தேசமாக உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு இந்த தேசத்தை இந்த பிராந்தியத்தை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான தேசமாக எல்லா இனங்களும் எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே சர்வ சுகத்தோடு வாழ இவர்கள் எல்லா ஜனங்களும் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல பொருளாதார வசதிகளோடு வாழ கிருபை செய்யுங்கப்பா. எல்லா குடும்பங்களும் பொருளாதாரத்தை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல படிப்பை கொடுங்கப்பா. இவர்கள் அனைவரும் இந்த படித்து உயர்ந்த நிலைமையில் வர ஆண்டவரே எங்களுக்கு இந்த தேசம் ஒரு நல்ல ஒரு தேசமாக சுபீட்சமான ஒரு தேசமாக உம்மையுடைய அறிவில் வளரக்கூடிய மனிதர்களாக ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக வேதத்தை தினசும் வாசித்து இந்த வேதத்தின்படி வாழ்ந்து இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எல்லா நன்மைகளையும் கொடுத்து உதவுங்கப்பா. கர்த்தாவே இந்த பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பகுதியில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ ஆண்டவரே மனது உள்ளங்களில் கிரியை செய்யுங்கப்பா. இவர்கள் காலை வேளையில் பைபிள் படித்து ஜெபம் பண்ண வேண்டிய குணத்தை கொடுத்து இரவு வேளையில் பைபிள் படித்து ஜெபம் பண்ணி உமக்கு பிரியமாக வாழ நீங்கள் இவர்களை நடத்தி இந்த பகுதி மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக வாழ டிவி பார்க்கிறவர்கள் மற்றும் ஒலிபெருக்கி முதல்ல கேட்கிறவர்கள் எல்லாரும் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக வருகிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நல்ல முறையில் இவர்கள் சந்தோஷமாக கொண்டாட எல்லாம் எங்களுக்கு நன்மையாக நடத்தி தந்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.